பரிசுத்த வேதாகமத்தில் ஒரு வசனத்தை நம்ம வாசிப்போம். அதில் ஒரு 7 விதமான ஜாதியினர் இருக்கிறாங்க. அதில் ஒரு சிலதை மாத்திரம் நான் உங்களுக்கு ஏற்கனவே நான் இதை திருவேற்காட்டு சபையில் பேசியிருக்கிறேன். திரும்பமாக இங்கேயும் ஆண்டவர் அதை குறித்து உங்களோடு கூட பேச சொல்லுகிறபடினாலே நான் அதை உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். உபாகமம் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 1, 2, 3. உபாகமம் 7, 1, 2, 3 சொல். ஆமாம், நீ சுதந்திரிக்க போகிற தேசத்திலே உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை என்ன செய்ய போறாராம்? பிரவேசிக்க பண்ணி உன்னை பார்க்கிலும் ஜனம் பெருத்த ஆமாம், இவங்க எப்படிப்பட்டவங்கன்னு சொல்லுது பைபிள். 7 பலத்த ஜாதி. நம்மை விட அவங்க எப்படி இருக்கிறாங்களா? பலமாக இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், அவங்க முன்னாடி தான் நான் அவங்களை கொண்டு போய் நிறுத்த போகிறேன். நம்ம இந்த உலகத்தில் நம்ம நினைக்கிறோம் நம்மை விட அவங்க நல்லா இருக்காங்க, நம்மை விட அவங்க வசதியாக இருக்கிறாங்க. ஐயோ, அவனை கண்டா எனக்கு பயமாக இருக்குது, இவங்கள பார்த்தா அவங்க நம்மளை மேற்கொண்டுருவாங்களோன்னு பயம் இருக்குது, இந்த பக்கம் திரும்பினா எதாவது பண்ணிடுவாங்களோன்னு பயம் இருக்குது. இப்படி அநேக வகையில் நம்ம பயப்படுகிறோம். சிலரை நினச்சி நம்ம பயந்து நடுங்கி கொண்டு இருப்போம். சில நேரங்களில் நமக்கு விரோதமாய் சிலர் எழும்புவாங்க. அப்படி தான் இந்த 7 விதமான ஜாதியினர் இந்த இஸ்ரவேல் மக்களுக்கு விரோதமாய் நிற்கிறார்கள். இவர்களை கண்டு ஒரு புறத்தில் பயம் இருந்தாலும் கர்த்தர் சொல்லுகிறார், அவங்க முன்பதாக நான் உங்களை நிறுத்துவேன். அல்லேலூயா. அவங்க முன்னாடி நான் உங்களை நிறுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறார் அப்படின்னா, அந்த பலத்த ஜாதிகளை நான் துரத்துவேங்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் வேதத்தில் வாசித்தீங்கன்னா அதில் வேதம் சொல்லுகிறது, எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, 1 சாமுவேலின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 1லிருந்து 5 வரை நீங்கள் வாசிக்கும் பொழுது, பெலிஸ்தர் யுத்தம் பண்ணுவதற்கு தங்கள் சேனைகளை சேர்த்து என்னவா எபேஸ்தமிலே பாளையம் இறங்கினார்கள். சவுலும் இஸ்ரவேல் மனுஷனும் ஒருமித்து இவங்க பெலிஸ்தருக்கு எதிராக யுத்தம் பண்ணுறாங்க. ஆனால் இவங்களால் யுத்தம் பண்ணி ஜெயிக்க முடியல. காரணம் என்ன அப்படின்னா, ஒரு நாடு எதிர்க்குது ஒரே ஒரு மனுஷனை. அவன் பேர் என்னதுங்க? அந்த மனுஷன் பேர் என்ன? கோலியாத்து. அவன் பேர் என்ன? கோலியாத்து. ஏறக்குறைய 9 அடி உயரம், இந்த சுவர் மாதிரி வச்சுங்களேன், 3 அடி அகலம். அவனுடைய பாடி, அவனுடைய பருமன். நான் அடிக்கடிக்கு சொல்லுவேன், அவன் ஒரு வேளைக்கு சாப்பிட்ற ஆகாரம் 3.25 மரக்கால். ஒரு வேளைக்கு அவன் சாப்பிட்ற ஆகாரம் எவ்வளோ? 3.25 மரக்கால். அப்படின்னா ஏறக்குறைய 25 கிலோ அரிசி சொல்கிறாங்க, அந்த கணக்கு ஏதோ சொல்கிறாங்க. அப்போ அவ்வளோ சாப்பாட்டை ஒரு வேளைக்கு ஒரு மனுஷன் சாப்பிடுவானா? அப்போ நம்மளாம் இவ்வளோண்டு சாப்பிட்றாள், அவன் முன்னாடி இவ்வளோ உயரத்துக்கு நிற்கிற ஆளுக்கு முன்னாடி இப்போ என்ன செய்ய முடியும்? ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிற அந்த மனுஷனுக்கு முன்பதாக தான் நம்மை போல உள்ளவர்களை நிறுத்தி வச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் நாம் எப்படி இருக்கிறோன்னா, அவங்க முன்னாடி நம்ம ஏளனமாய் காணப்படுவோம். இந்த கோலியாத்துக்கு முன்னாடி தாவீது போய் நிற்கிறாரு. தாவீதை பார்த்து கோலியாத்தை சொல்கிறான், நான் என்ன நாயாடா, நீ தடியோடு வர, நீ இதை எடுத்துகிட்டு வர, அந்த உண்டிகோல்னு சொல்லுவாங்க இல்லையா, கவன்கள், அதை நீ கொண்டு வர. இப்படியெல்லாம் அவன் கிண்டலாக பேசுகிறான். இன்றைக்கி அநேகருடைய பார்வையில் நம்ம எப்படி இருப்போம்னா, கேலியாக கிண்டலாக காணப்படுவோம். ஆனால் ஒரு நாள் வரும், உங்கள் மேலே இருக்கிற, என் மேலே இருக்கிற அபிஷேகம் இருக்குது பாருங்கள், அது உங்களை உயர்த்திடும். அல்லேலூயா. ஒரு மனுஷன் கர்த்தருக்குள்ளே வரவர்கள் தான் பிரச்சனை. அவன் கர்த்தருக்குள்ளே வந்துட்டான், நின்றுட்டான் அப்படின்னா அவனை யார் உயர்த்துவார்? கர்த்தர் உயர்த்துவார். அல்லேலூயா. அப்படி கர்த்தர் உயர்த்தும் பொழுது யாரெல்லாம் அவனை அற்பமாக நினைக்கிறாங்களோ, யாரெல்லாம் அந்த நபரை கேலி பண்ணுகிறார்களோ, அவங்க முன்பதாக கர்த்தர் அவனை மேன்மையாக்கிடுவார். அப்போ என்ன அர்த்தம்னா, இந்த மனுஷனை பார்த்து ஒரு இராணுவம், நாடு, ராஜா இவ்வளோ பேரும்
ஒரே ஒரு மனுஷனை கண்டு பயப்படுறாங்க. காரணம் என்னன்னா, அவனுடைய தோற்றம் அது போல இருக்கிறது. அவன் மிகுந்த உயரமுள்ள ஒரு மனிதனாக, ஒரு ராட்சத மனுஷனாக அவன் காணப்படுறதுனால அவனை கண்டு இவங்க பயப்படுறாங்க. இராணுவம் பயப்படுது. ஆனால் அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, ஒண்டி கொண்டி வாங்கடாங்கிறான். ஒரு மனுஷனா வா, நீ உண்மையிலே உன் தாய்க்கு பிறந்திருந்தீனா வாடா ஒண்டியா அப்படி கூப்பிட்றான். சவுல் அந்த தேசத்தில் இருக்கிற எல்லாரை காட்டிலும் அவன் பெரியவன், உயர்ந்தவன். ஆனால் சவுல் பயப்படுகிறான். வேதம் அப்படி தான் சொல்லுகிறது. ஆனால் தாவீது மிக குள்ளமானவன். ஆனால் அந்த தாவீது தேவ சமூகத்துக்குரியவனாய் காணப்பட்டபடினாலே, கர்த்தருக்கு பயந்தவனாய் இருந்தபடினாலே, அந்த இடத்துல போய் நின்று பார்த்தா ஊரே பார்க்குது. அவன் மலை மாதிரி நிற்கிறான். ஆனால் அவன் என்ன செய்கிறான் தெரியுமா? இஸ்ரவேலின் தேவனை என்ன பண்ணுறாங்க? நிந்திக்கிறான். அந்த ஜனங்களை பரிகசிக்கிறான். எல்லாரையும் கேலியா கிண்டலா பேசுகிறான். இது எல்லாரும் பார்த்துட்டு அமைதியாக இருக்கிறாங்க. ஆனால் இவனோ தன் சகோதரர்கள் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு அவர்களை பார்க்கும்படியாக அவங்க அப்பா நிமித்தம் அனுப்பப்பட்டவன் கொஞ்சம் பருப்பு, பால் கட்டி இதெல்லாம் கொடுத்து அனுப்புகிறாங்க. ஏற்கனவே அவங்க சகோதரர்கள்லாம் அந்த யுத்தத்தில் கலந்துட்டு இருக்கிறாங்க. அவங்க எப்படி இருக்கிறாங்க போய் பார்த்துட்டு வாடா அப்படின்னு அனுப்பி வைக்கிறாரு அவங்க அப்பா ஈசாய். அப்படி பார்க்க போகிறவன் தான் இந்த தாவீது. அங்கே போய் பார்த்தா மலை போல ஒருத்தன் நிற்கிறான். அவனை கண்டு நாடு அஞ்சுகிறது, அரசாங்கம் பயப்படுகிறது, எல்லாரும் பயந்து நடுங்கிட்டு இருக்கிறாங்க, என்ன செய்யறதுன்னு தெரியல. ஆனால் அவன் அடிக்கடிக்கு இஸ்ரவேலின் தேவனை அவன் நிந்திக்கிறதை இந்த தாவீது கவனிக்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைய, கர்த்தருடைய வைராக்கியம் எப்போ தெரியுமா வரும்? நாம் நம்மளை பற்றி ஒருத்தன் நிந்திச்சானா கூட பெருசாக நினச்சிக்காத. கர்த்தரை எவனா நிந்திச்சானா நீ அழுது பாரு, கர்த்தர் ரூம் பக்கம் இறங்கிடுவார். ஏன்னு கேட்டிங்களா, நாம் அவர் அப்பான்னு கூப்பிட்றோம்ல, அந்த உண்மையான அன்பு நம்மக்கிட்ட இருந்தால் நம்ம அப்பாவை ஒருத்தன் நிந்திச்சிட்டானா நம்ம என்ன செய்ய மாட்டோம்? சண்டைக்கு போயிடுவோம். இல்லைனா நம்மளால் சண்டை போட முடியலாம், அழுவோம். ஆனால் நம்ம உலகமாக அவர் சொல்லிட்டார், நீ சண்டை போடாத, நான் என்ன பண்ணுவேன் உனக்காக யுத்தம் பண்ணுவேன்னு சொல்லிட்டார். அதனால நம்ம சண்டை போடக்கூடாது. நம்ம முழங்கால் படிட்டு அழுதும்னா போதும், நமக்காக கர்த்தர் வைராக்கியம் பாராட்டுவார். ஹல்லேலூயா. ஆனால் இந்த இடத்துல தாவீது அதை பார்த்துக்கிட்டு சும்மா இல்லை. தாவீது என்ன திரும்ப பண்ணார்? அவரே யுத்தத்துக்கு போகிறான்னார். சொன்ன உடனே அவரை கூட்டிகிட்டு போனாங்க. சவுல் ராஜா கிட்ட கொண்டு போய் நிப்பாட்டுறாங்க. சவுல் என்ன பண்ணுறாரு? அவனுக்கு அங்கெல்லாம் போட்டு பார்க்குறாரு. ஒரு அங்கி கூட என்ன செய்யலை, செட் ஆகவே இல்லை. அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஆடு மேய்க்கும் போது, ஆடு மேய்க்கிறவங்க கையில் என்ன இருக்கும்? பட்டயமாக இருக்கும், ஈட்டி வச்சுருப்பாங்க. என்ன இருக்குங்க ஆடு மேய்க்கிறவங்க கையில்? கோல் தாங்க இருக்கும், ஒரு கொம்பு இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் ஒரு கெடைன்னு சொல்லுவாங்க, 2 இருக்கும் ஆடு மேய்க்கிறவங்கிட்ட. ஒரு 3 அடி நீளத்தில் இல்லை ஒரு 4 அடி நீளத்தில் ஒரு கோல் இருக்கும், ஒரு கெடை சொல்லுவாங்க. அதுதான் எதுக்காக அப்படின்னா அது தோலில் வச்சுட்டே போவாங்க. ஆடுகள் மெய்ப்பனுக்கு முன்னாடி போகுமா பின்னாடி போகுமா? முன்னாடி போகுமா? சரி, மெய்ப்ப முன்னாடி போவானா ஆடு பின்னாடி போகுமா? இப்போ சொல்லுங்கள். ஆடு முன்னாடி போகும், மெய்ப்ப எங்கே போவான்? பின்னாடி போவான். ஏன்? ஆடு பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனால் மெய்ப்ப என்ன நம்ம செய்வான்? இந்த முன்னாடி போகிற ஆட்டை ஒரு மரத்து கிளை ஏதாயிலும் அது சாப்பிடக்கூடிய தழைக்குரிய மரங்கள் இருந்துச்சுன்னா கையில் ஒரு கெடைன்னு ஒன்று சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? அதை கெடை தானே, தொரட்டு கொம்பா, துரட்டு கத்தி, சரி ஏதோ ஒரு பேர், ஒரு ஊருக்கு ஒரு பேர் இருக்கு. ஓகே, அதை என்ன முனையில் ஒரு கத்தி இருக்கும், இல்லைன்னா ஒரு கொம்பு கட்டியிருப்பாங்க குறுக்க, அதை கொண்டு போவாங்க. அது எந்த தழையை சாப்பிடுமோ அந்த இலை என்ன செய்வாங்க? அது அவங்க வீட்டு மரமாகவே இருக்குது, அது ரோட்டில் இருக்கும், பக்கத்து வீட்டு மரமாக இருக்கும், மொத்தத்தில் அதுக்கு பிரியமாக இருக்குது. அந்த எஜமான் என்ன செய்வான்? அதை உடைச்சிருவான். உடைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு குரல் கொடுப்பான் பாருங்கள். ஒரு ஆட்டுக்கு பேர் வச்சுருப்பான், எல்லா ஆட்டுக்கும் ஒரு பேர் இருக்கும். அதில் குறிப்பாக அதில் லீடர் ஆடுன்னு ஒன்று இருக்கும். அந்த ஆட்டை கூப்பிட்டா போதும், எல்லா ஆடும் என்ன செய்திடும் தெரியுமா? எந்த வீட்லேயும் ஆடு மாடு இருந்தாலும் அதுக்கு ஒரு வாத்தியார் ஆடு இருக்கும். அந்த ஆடு தான் எல்லாத்தையும் கூட்டியும் போவோம், கூட்டிகிட்டு வரும். உண்மை தானே? ஆமாம். அந்த ஆடு கரெக்டாக இருந்துச்சுன்னா போதும், எல்லாத்தையும் அது ஃபாலோ பண்ணிக்கும். அப்போ அந்த ஆட்டை கூப்பிடுவான் பாருங்க மெய்ப்பேன். கரெக்டாக அந்த பெரிய ஆடுக்கு தெரிஞ்ச உடனே அது ஒரு குரல் கொடுக்கும். எல்லா ஆடும் அது பக்கம் திரும்பிடும். பார்த்தா தலைவர் என்ன பண்ணிக்கிட்டு இருப்பார்? தலையை உடைச்சிட்டு இருப்பார். உடனே பெரிய ஆள் ஓடி எல்லா ஆடையும் இங்கே வந்துடும்,
வந்துடும் இல்லையா? அப்படி ஒரு அந்த கொம்பு எதற்காக, அந்த அந்த தொடடு எதற்காகன்னா தடைகளை உடைப்பதற்காக. ஒரு 3 அடி நீளத்துக்கு ஒரு கோல் இருக்குல்ல, அது எதற்காக தெரியுமா? சில நேரத்தில் இந்த ஆடு கீழ்ப்படியாது. அப்போ டப்புன்னு ஒரு கொம்பை வச்சு என்ன செய்வாங்க, ரைட்டாக போனால் லெஃப்ட் ஓடும், லெஃப்ட் போனால் ரைட்டில் போகும். அதனால் அதுக்கு என்ன பண்ணுவாங்க, இப்படி ஒரு தட்டு தட்டுனா அது என்ன பண்ணும், ஒழுங்காக போகும். அதுக்காக. இன்னொன்று எதற்காகன்னா இந்த ஆடுகளை வேறு ஏதாயிலும், வேறு ஆடோ கொடிய விலங்கோ மாடோ இதை முட்டிடக்கூடாது, சண்டை போட்டுறக்கூடாது. அப்படி ஏதாயிலும் பண்ண வந்தால் இந்த கையில் இருக்கிற கோலை வச்சு அதை என்ன செய்வாங்க, அடிப்பாங்க. அல்லேலூயா. அப்போ அவங்க கையில் 2 வச்சுருந்துருக்காங்க. ஒன்று அதுக்கு தழை கொடுக்க, இன்னொன்று உத கொடுக்க. அல்லேலூயா. ஆண்டவரும் நம்மளை அப்படி தான் வளர்க்குறாரு தெரியுமா உங்களுக்கு? கர்த்தர் என் மெய்ப்பனாக இருக்கிறார், அவர் என்னை அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார் இல்லையா? அப்போ அதுக்கு கீழே உள்ள அந்த வசனம் சொல்லுது, அவருடைய கோலும் தடியும் என்னை தேற்றும். இதில் அழகாக எழுதியிருக்காங்க, கோலும் தடியும் தேற்றும். எப்படி தேற்றும்? சில நேரத்தில் அடிக்கிறதும் அவர் தான், அணைக்கிறதும் அவர் தான். ஏன் அடிப்பார்? சும்மா இருக்கிறவங்களை அடிப்பாரா? என்னத்துக்கு அடிக்கிறாரு? தப்பு செய்யும்போது ஒரு கொட்டு, ஒரு தட்டு தட்டிட்டு நம்ம அழும்பொழுது, அழாத அழாத, நீ தப்பு பண்ணிட்டல, அதனால தான் அடிச்சிட்டேன், இனி அந்த தப்பு என்ன பண்ணாத, செய்யாத. முகத்தை தொடச்சி விட்டு பவுடர் போட்டு அழகாக ட்ரெஸ் பண்ணி திரும்பமாய் கூட்டிகிட்டு வந்து எங்கே நிறுத்தணுமோ அங்கே என்ன செய்வார், நிறுத்துவார். ஒரு காலத்தில் அப்பா அம்மா அடித்தாங்க, இப்போ பிள்ளைங்க தான் அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்க, அடிக்கிறாங்க. அதான் ஒரு பையன் பேசிகிட்டு இருந்தான் இன்னொரு பையன்கிட்ட, டாய் 50 ரூபா எடுத்துன்னு வந்தியாடா? எடுத்துகிட்டு வந்தேன்டா. இன்னொருத்தன் கேட்டா, நீ எடுத்துன்னு? நான் எடுத்துன்னு வரலடா. ஏன்டா? எங்கள் அப்பாவை கேட்டான், கொடுக்க மாட்டேன்றாரு. போடா, நீ உங்கள் அப்பாவை அடித்து வளர்க்கலடா. நீ எப்படி அப்பாவை என்ன பண்ணல, அடித்து வளர்க்கலடா நீ. நான் பாரு எங்கள் அப்பாவை அடித்தேன், 500 ரூபா எடுத்துன்னு வந்துட்டேன். நீ உங்கள் அப்பாவை அடிக்காதனால தான் அப்படி இருக்குது. போய் உங்கள் அப்பாவை என்ன பண்ணு, அடி. நல்லா இருக்குதா பிரசங்கம்? இந்த பசங்களுக்கு எப்படி இருக்குது தெரில. பரவாயில்ல, ஐயா அப்பாவை அடிக்க சொல்கிறாரு. இந்த காலத்து பசங்க எப்படி தான் எதிர்பார்க்குறாங்க, அடி, அப்பாவை அடி, அம்மாவை அடி, எல்லாரும் அடி. உன் தாயும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக. நம்ம வாழ்க்கையில் நிறைய கற்றுக்கொள்ளணும். என கண்பான தேவனுடைய பிள்ளையே, இந்த கோலம் தடியும் என்னை தேற்றும். அப்போ சில நேரத்தில் தவறு செய்யும்போது அதே தடி நம்மளை என்ன செய்யுது, அடிக்குது. அந்த கோல் வேண்டிய ஆகாரத்தையும், அவருடைய 2 கரம் இருக்குது அவர்கிட்ட, ஒரு கரம் அணைக்குது, ஒரு கரம் அடிக்குது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, ஏன் அதை செய்கிறார் தெரியுமா? உங்கள் மேல் அவருக்கு அவ்வளோ பாசம், உங்கள் மேல் அவருக்கு அவ்வளோ பிரியம். நம்ம கூட நம்ம குழந்தைய என்ன செய்கிறோம், அடிக்கிறோம். சும்மா அடிப்போம், சில நேரத்தில் அது விழுந்துடக்கூடாது, அது ஓடிடக்கூடாது. ஐயோ எதனா ஆகிட்டானா போடுறது. அப்படி மிஞ்சி எதனா விழுந்துச்சுன்னு வச்சுக்கேன், அப்போ அது மேலே ஒன்று போடும். அப்போவே சொன்னேன்ல, விழுந்து அழுதில்ல. நான் கூட அப்படி தான் அன்றைக்கி ஒரு நாள் அடித்தேன். நான் சொன்னேன், நீ கேட்காம போய் விழுந்துட்டேன், விழுந்து காலில் ரத்தம் வருது, பற்றி அப்படி போட்டு முதுகிலே ஒன்று போடு. ஏன் நீ கேட்காம போயிட்டேன்? இப்போ எதனாலன்னா அது மேலே நம்ம என்ன பண்ணுறோம், பாசம். இதை யார் புரிஞ்சுக்கிறாங்கன்னு தெரியல, புரிஞ்சிக்கல தெரியல. சில பிள்ளைங்களை என்ன செய்ய மாட்டேன்றாங்க, புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. தகப்பன் சிக்ஷியாத புத்திரன் உண்டோ? தாயும் தகப்பனும் ஒரு பிள்ளையை அடித்து வளர்த்தாங்கடா அப்படின்னா அது ஊரில் அடிவாங்க. அது வீட்டில் அப்பா அம்மா அதை அடிக்காமல் வளர்த்தாங்கன்னா அது ஊரில் அடிவாங்க. உன் பிள்ளை ஊரில் உதப்படணும்னா நீ அடிக்காத. உன் பிள்ளை ஊரில் ஒழுங்காக இருக்கணும்னா என்ன செய், அடித்து வாழ. தப்பு கிடையாது. அதாவது பிரம்பை கையால் எடுக்காதவன் தன் பிள்ளையை என்ன செய்கிறானா, பகைக்கிறான். நான் கொண்டு வந்த சப்ஜெக்ட் வேறு, இதை கொஞ்சம் சொல்லிட்டு நான் அதுக்கு போகிறேன். ஏன்னா இதில் இது ஒட்டி இருக்கு. அந்த கோலம் தடிக்காக நம்ம வரைப்போம். இப்படி இந்த கோலம் தடியை யார் கையில் இருக்கும், தாவீது கையில் இருக்கும். இந்த தாவீதுக்கு தெரிஞ்சதெல்லாம் கோல் எடுத்துப்பான், திடீர்னு உண்டிகோல் எடுத்துப்பான், பறவை அடிப்பான், டைம் பாஸ் பண்ணிகிட்டு இருப்பான். ஆனால் அப்படிப்பட்டவன் ஒரு முறை சிங்கம் வருகிறது, ஒரு முறை ஆடு வருகிறது. அது ரெண்டுத்தையும் என்ன செய்கிறான், சிங்கத்தையும் ஆட்டையும் என்ன பண்ணுறாங்க, கரடி சிங்கத்தையும் கரடி ஆட்டை கிழிப்பது போல் என்ன செய்தானா,
கிழித்து போட்டேன்னு சொல்கிறான். அந்த ராஜா அவனுக்கு உடையெல்லாம் கொடுக்குறார், அவனுக்கு உடையெல்லாம் உடுத்தி பார்க்குறார், ஒன்றும் செட் ஆகலை. அவனுக்கு கவசம் வைக்கிறாங்க, செட் ஆகலை. அவனுடைய ஷூ போட்டு பார்க்குறாங்க, செட் ஆகலை. கிரீடம் வைக்கிறாங்க, செட் ஆகலை. அவனுக்கு மார்பு கவசம் வைக்கிறாங்க, எல்லாம் எது வச்சாலும் அவனுக்கு செட் ஆகலை. அவன் சொல்லிட்டான், எனக்கு தெரிஞ்சதெல்லாம் கையில் கோல் இருக்குது, உண்டி கோல் இருக்குது, நான் எடுத்துகிட்டு போகிறேன், அவ்வளோதான். இப்போது ஊரே அவனை, உலகமே அவனை பார்க்குது, ஒரு நாடே பார்க்குது. ராஜா சொல்கிறாரு, நீ எப்படியா அவனை ஜெயிப்ப, நான் பார்த்துக்கிறேன், என் கூட கர்த்தர் இருக்கார். உலகத்தினுடைய பார்வையில் நீ அற்பமானவன், உலகத்தினுடைய பார்வையில் நீ சிறியவன், உலகத்தாருடைய பார்வையில் நீ ஏழை, ஒருவேளை உன் சொந்த பந்தத்தினுடைய பார்வையில் நீ அற்பமாக எண்ணப்பட்டவன். ஆனால் அபிஷேகம் மட்டும் உன் மேலே இருந்துச்சுன்னா நீ தேவ பார்வையில் விலை உயர்ந்தவன், நீ தான் மேன்மையானவன். அல்லேலூயா. ஆனால் தாவீது மேலே ஒரு அபிஷேகம் இருந்தது, ஆனால் உலகத்துக்கு அது தெரியாது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, அதனால தான் சவுலுக்கே பிசாசு இருக்கும் பொழுது தாவீது வீணை வாசிக்கிறாரு, என்ன செய்துங்க, பிசாசு ஓடினது. அல்லேலூயா. அப்படியானால் உங்க மேல இருக்கிற அபிஷேகம் அநேகருக்குள்ள இருக்கிற தீமையானதை என்ன செய்யுங்க, வரட்டும். அல்லேலூயா. உன் மேல இருக்கிற அபிஷேகம் அநேகரை நல்லவர்களாய் மாற்றும். அல்லேலூயா. உங்க மேல இருக்கிற அபிஷேகம் அநேகரை ஆசீர்வதிக்கும். உன் மேல இருக்கிற அபிஷேகம் அநேகரை மன்னிக்கும், அநேகரை நேசிக்கும், அநேகரை வாழ்த்தும், அநேகரை மனப்பூர்வமாக ஆசீர்வதிக்கும். அதுதான் அபிஷேகம். அபிஷேகம் யாருக்கு தீங்கு செய்யவே எண்ணமே வராது. இப்படி இருந்த இந்த நபர் இந்த கோலியாத்தை பார்த்து என்ன செய்யல, பயப்படலை. எல்லாரும் அவன் தோற்றத்தை கண்டு பயந்தாங்க, இவன் தோற்றத்தையே பார்க்கல, அவன் வார்த்தையை மட்டும் கவனிச்சான். அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, இந்த இஸ்ரவேலின் தெய்வத்தை நிந்தித்ததை இவன் காதால கேட்ட பாருங்க. இவன் சொன்னா, நீ நிந்தித்த இஸ்ரவேலின் சேனைகளுடைய இராணுவங்களின் தேவனுடைய நாமத்தினால் வருகிறேன்னு சொல்லி எதிர்த்து போன பாருங்க. ஒரு கல் எடுத்தான், அவன் கவங்கையில் அந்த தன்னுடைய பையில் அடப்பையில் இருந்த கல் எடுத்து என்ன செய்தாங்க, அடித்தான் பாருங்க. நெற்றியில் போய் என்ன செய்தது, பட்டு விழுந்து போனான். மீதி பேர் எல்லாம் பட்டயத்தை வச்சுட்டு யோசித்தாங்க, இவனுக்கு அறிவு கர்த்தர் கொடுத்தது, அவர் கொடுத்த ஞானம், அவ்வளோதான், ஒரே ஒரு கல் தான், ஆளு கீழே விழுந்துட்டான், பிளாட் ஆகிட்டான். இவங்கிட்ட பட்டயம் கிடையாது. ஓடி போனான், அவன் இடுப்பில் இருந்த பட்டயத்தை எடுத்தான், அவன் கழுத்தை வெட்டினான், அவன் தலையை கொண்டு போனான். அதில் சொல்கிறாங்க, ஒரு சரித்திரம் சொல்லுகிறது, தாவீது அவன் வயிறு இப்படி இருந்ததான், மலை மாதிரி வயிற்றுக்கு மேலே ஏறி தான் அவன் கழுத்தை என்ன செய்தானா, வெட்டினானா. அப்படி ஒருத்தர் சொல்கிறார். அவனுடைய முழங்காலுக்கு கீழே தான் தாவீதினுடைய தோற்றமே இருந்ததா. அதனால தான் தாவீதை பார்த்து அவன் நகைத்தான். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, உன்னை இந்த உலகம் மற்றவங்க பார்த்து நகைக்கலாம், ஆனால் உங்களோட கர்த்தர் ஒருத்தர் மட்டும் இருந்தால் போதும், உன் வாழ்க்கை மாறும். கர்த்தர் உன்னை உயர்த்துவார், உன் சூழ்நிலைகள் மாறும். அல்லேலூயா. எந்த மனுஷன் உங்களை வேதனைப்படுத்துகிறானோ அவங்க முன்னாடியே கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அல்லேலூயா. அப்படிதான் இந்த கோலியாத்தை எல்லாரும் கண்டு பயந்தாங்க, ஆனால் இவன் பயப்படலை. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைய, இப்போ அதில் சொல்லப்பட்டிருக்க ஏத்தியர் அப்படின்னு சொல்லி இருக்கு இல்லையா, முதல்ல நம்ம வாசித்தோம். ஏத்தியர் என்றால் பயங்கரமானவன். ஏத்தியர் என்றால் எப்படிப்பட்டவன், பயங்கரமானவன். அப்போ இந்த கோலியாத்தை பார்த்தா எப்படி இருக்கிறான், பயங்கரமானவனாய் காணப்படுகிறான், பயத்தை உண்டு பண்ணுகிறான். வாங்க வாங்க, ஒண்டி கொண்டி வாங்க, என் கூட வந்து பாருங்க, இப்படி தான் சொல்லிட்டு இருக்கான். யாருமே அவன் கிட்ட போக பயந்தாங்க. ஆனால் கர்த்தருடைய அபிஷேகம் பெற்ற தாவீது அவனை கொன்று போட்டான். உன் மேல இருக்கிற அபிஷேகம் பயங்கரமான எந்த நபராக இருந்தாலும் உன்னை பயப்படுத்தும்படி, உன்னை ஏமாற்றும்படி, அல்லது உன்னை வஞ்சிக்கும்படி, உன்னை விழுத்தும்படி, உன்னை கொல்லும்படி, உனக்கு விரோதமாக மந்திரமே செய்தாலும், எந்த நபராக எந்த மனுஷனாக இருந்தாலும் உங்களோட கர்த்தருடைய ஆவியானவர் இருப்பாரே, ஆனால் அது ஒன்றும் உன்னை மேற்கொள்ள முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏத்தியர் என்று சொன்னால் பயங்கரமானவன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, அவனை கண்டு ஜனங்கள் எல்லாம் பயப்படுறாங்க, ஆனால் தாவீது என்ன செய்யலை, பயப்படலை. எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, நீயும் தாவீதை போல் அபிஷேகம் பெற்றிருப்பாயானால் இந்த உலகத்தில் நடக்கிற பயங்கரங்களை கண்டு என்ன செய்ய மாட்டேன், பயப்பட மாட்டேன். சூழ்நிலைகளை கண்டு என்ன செய்யாத,
பயப்படாத, உன் மேலே ஒரு அபிஷேகம் இருக்கு. கர்த்தருடைய கரம் உன் மேலே இருக்கு. அல்லேலூயா. ஃபாதர் பாடுறார் அழகா, கர்த்தர் கரம் என் மேலங்க, கடுகளவு பயம் இல்லைங்க. கர்த்தர் கரம் என் மேலங்க, கடுகளவு பயம் இல்லைங்க. ஏந்திடுவார் என்னை தாங்கிடுவார், ஏந்திடுவார் இறுதி வரை என்னை ஏந்திடுவார். கர்த்தர் கரம் என் மேலங்க, கடுகளவு பயமில்லைங்க. கர்த்தர் கரம் என் மேலங்க, கடுகளவு பயமில்லைங்க. அணைப்பாரே அரவணைப்பாரே, அள்ளி அள்ளி முத்தம் கொடுப்பாரே. அணைப்பாரே அள்ளி அள்ளி முத்தம் கொடுப்பாரே. கர்த்தர் கரம் பயமில்லைங்க. கர்த்தர் கரம் என் மேலங்க, கடுகளவு பயமில்லைங்க. அல்லேலூயா. அவருடைய கரம் உங்க மேலே இருந்தா எதை கண்டு நீ என்ன செய்ய மாட்ட? பயப்படவே மாட்டேன். அல்லேலூயா. சுனாமி வந்தாலும் சரி, சூறாவளி வந்தாலும் சரி, கொள்ளை நோய் வந்தாலும் சரி, மறுபடியும் கொரோனாவே வந்தாலும் சரி, என்ன செய்ய மாட்டீங்க? சிறிதா ஒரு ஜனம் கண்டிப்பாக பயப்பட மாட்டீங்க. ஏன்னா கொரோனா வந்து போயிடுச்சு. உங்களை ஒருத்தர் கூட என்ன செய்யலை? ஆமாம், கட்டாயப்படுத்தி தூக்கி போய் செக் பண்ணாங்க. அப்போ கூட உங்களுக்குள்ள என்ன இல்லை? கொரோனாவே இல்லை. அல்லேலூயா. ஆமாம், கொரோனா பயந்தா வரும், பயப்படலைன்னா வராது. அல்லேலூயா. கண்டிப்பாக கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறார். அல்லேலூயா. சூழ்நிலைகளை கண்டு என்ன செய்யக்கூடாது? ஆமாம், உலகம் எதோ ஒன்று சொல்லும், பயம் பண்ணும், பயப்படுத்துகிற மாதிரி காரியங்களை உருவாக்கும். ஆனால் அதை கண்டு நம்ம என்ன செய்யக்கூடாது? அவன் தோற்றத்தை கண்டு எல்லாரும் பயந்தாங்க. இவன் தோற்றத்தை பார்க்கல, இவன் கர்த்தரை சார்ந்து கொண்டான். சூழ்நிலைகளை பார்க்காத, கர்த்தரை சார்ந்து கொள். கடல் கரையில் ஆண்டவர் சீசர்களோடு கூட போட்டில் போயிட்டு இருக்காரு. திடீர்னு பார்த்தா காற்று அடிக்குது, புயல் பலமாய் வீசுது, அதிகமான காற்று கடல் அலைகளினாலே நிரப்பப்படுகிறது. சீசர்களெல்லாம் பயந்து நடுங்கிறாங்க. இயேசுநாதர் தூங்கிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. அதே போட்டில் தான் அவர் படுத்து நித்திரையாக இருக்கிறார், தூங்கிட்டு இருக்கிறார். உடனே சீசர்கள்லாம் எழும்பி சொல்கிறாங்க, ஐயரே நாங்கள் மடிந்து போகிறோமே, உமக்கு. அவனை சேர்த்தண்டா சாக போகிறாரு. அது எவனுக்கு என்ன செய்யலை? தெரியல. நான் மட்டும்தான் செத்துருவாங்கிறான். இல்லைங்க, அவரை சேர்த்து தான் சாகணும். இப்போ இயேசுநாதர் எங்கே இருக்கிறார்? போட்டில் இருக்கிறாரு. சரி, இப்போ உங்ககிட்ட இப்போ எங்கே இருக்கிறாரு? உங்களுக்குள்ளே இருக்கிறாரு. சரி, இப்போ நீங்கள் செத்தா கூட யார் செத்துருவார்? என்னங்க சொல்ல மாட்டேன்றீங்க? சுனாமி வருது, இப்போ நீங்கள் சாவ போகிறீங்க, கூட உங்களுக்குள்ளே தானே இருக்கார். அவர் என்ன பண்ணுவார்? சாவாரா மாட்டாரா? சாகுவார். ஏன்னா யாருக்குள்ளே தான் இருக்கிறாரு? சரி, உனக்குள்ளே தான் இருக்கிறார். அப்போ சுனாமி வந்துச்சுன்னா அவர் சாகாமல் இருக்கணும்னு நினச்சிட்டார், நான் உன்னை என்ன பண்ண மாட்டார்? சாக விடுவாரா? விட மாட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த ஆண்டவர் பார்த்து இவன் சொல்கிறான், ஐயரே நான் சாக போகிறேன், நாங்களாம் செத்துருவோம், மடிஞ்சிருவோம், உமக்கு கவலையா இல்லையான்றான். அடப்பாவி, முழிச்சிட்டு இருக்கிற நீனால தப்பி எகிரி குச்சி ஓடிடலாம். தூங்குறவன் தப்பித்துக்கிறது கூட என்ன கிடையாது, வாய்ப்பே கிடையாது. ஆனால் இவங்கெல்லாம் சேர்ந்து அவரை சொல்கிறாங்க. அவர் பார்த்தா எழுந்து கூலாக எழுந்து என்ன பண்ணாருங்க? அந்த காற்றையும் கடலையும் பார்த்துட்டு என்ன பண்ணார்? பேசினாருங்க. ஏ காற்றை நீ என்ன பண்ணாத, அமைதலாக இரு. ஏ கடலை என்ன பண்ணு, இறையாத, அமைதலாக பேசினார். பாருங்க, அமைதியாயிடுச்சு. நம்ம பேசினா அமைதியாகுமா? நம்ம பேசினா அதுக்கு புரியுமா? நல்லா கவனிங்க. அப்போ அதுக்கு புரியுதே, அவர் பாசா அவருக்கு அதுக்கு புரியுது. அவர் சொல்றார் அமைதியாரு, அமைதியாயிடுச்சு, அவ்வளோதான். யோசித்து பாருங்களேன். நம்ம வீட்டில் நாய் குலைக்கும் சில நேரத்தில், கத்தாத அப்படின்னு ஏன்னா ஒரு பேர் வச்சு அது குலைக்காத அப்படின்னா என்ன பண்ணாது? அமைதியாகிடும். ஆனால் கடல் கரையை பார்த்து ஆண்டவர் அந்த கடல் சீற்றத்தை பார்த்து பேசுகிறார். அப்போ அவருக்கும் அதுக்கு அது ரகசியம் இருக்குது, அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. அவர் சொன்னால் அதுக்கு தெரியுது. ஏன்னா அவர் தானே அதை உருவாக்கினார்.
அதனால தான் சொன்னார், இம்மட்டம் வா மிஞ்சி வராதன்னு ஒரு அணையை போட்டார். அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு வராமல் இருக்கு. எப்போ அதுக்கு உத்தரவு கொடுக்குறாரு, அப்போ கடல் கரையை தாண்டி என்ன செய்யுது, வந்துடும். அல்லேலூயா. அப்போ நல்லா கவனிங்க, என்ன சூழ்நிலைகளாக இருந்தாலும் அவர் உனக்குள்ளே இருந்தா, எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அது உங்களை மேற்கொள்ளாது. அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைய, நீதிமொழிகளின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 25, 26, 27 கொஞ்சம் வாசிங்களேன். மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும், கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான். அல்லேலூயா. இந்த ஏத்தியரை கண்டு நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மனுஷனை கண்டு என்ன செய்யாத, பயப்படாது. அது உனக்கு கண்ணியை கொண்டு வரும். ஆனால் நீ கர்த்தருக்கு பயந்தினா போதும், கர்த்தர் உன்னை என்ன செய்வார், உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார். அல்லேலூயா. சங்கீதம் 91:14. நான் அடிக்கடிக்கு எந்த பிள்ளைகளுக்கு ஜெபம் பண்ணாலும் அந்த பர்த்டேன்னு வந்தாங்கன்னா முதல்ல அதை தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அதில் அந்த வசனம் இப்படி இருக்கு, அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடினாலே அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடினாலே அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். 3 காரியம் சொல்றாரு. அவன் என்கிட்ட வாஞ்சியா இருக்கிறான் ஐயா, அதனால அவன் என்ன பண்ணுவேன், விடுவிப்பேன். என் நாமம் அவருக்கு தெரியும், இயேசுன்னு தெரியும், அவன் அறிஞ்சிக்கிட்டான், அதனால அவனை உயர்த்துவேன், அவன் கூடவே நான் இருந்து அவனை பாதுகாப்பேன். ஹல்லேலூயா. எந்த குழந்தைக்கு நான் ஜெபம் பண்ணாலும் பர்த்டேன்னு வந்தாங்கன்னா பெரும்பாலும் அந்த வசனத்தை சொல்லுவேன். ஏன்னா அந்த வசனத்துக்குள்ளே 3 காரியம் அடங்கியிருக்கு. உயர்த்துவேன், விடுவிப்பேன், பாதுகாப்பேன். இந்த பிள்ளைகளுக்கு இது 3 இருந்தால் போதும், கர்த்தர் மகிமை வெளிப்படும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையை யோசித்து பாருங்க. இந்த ஏத்தியரை கண்டு பயந்தாங்க, இந்த ஜாதி பயப்படுது. ஆனால் ஆண்டவர் சொல்றார், ஒரு மனிதனை முறியடிக்கிறது போல அவங்கள நான் என்ன செய்வேன், முறியடிப்பேன். அதுதாங்க கர்த்தர். நம்மால முடியாது, அவரால் முடியும். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, ஏத்தியர். அடுத்துதான் எழுதப்பட்டிருக்கிறது, 2வது ஒரு ஜாதி. ஏத்தியர் என்றால் பயங்கரமானவன் அப்படி சொன்னேன் இல்லையா. அவன் தோற்றத்தை கண்டு நம்ம என்ன செய்யக்கூடாது, பயப்படக்கூடாது. 2வதாக பார்க்கிறோம் கிர்காசியர். என்ன பேரு, கிர்காசியர். இந்த கிர்காசியர் அப்படின்னு சொன்னால் களிமண் என்று பொருள். என்ன பொருள், களிமண் என்று பொருள். ஒரு பேர் வச்சா அதுக்கு அர்த்தம் சொல்கிறேன்ல, அந்த மாதிரி இந்த ஜாதியினருக்கு களிமண் அப்படின்னு பொருள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, களிமண் என்னென்னலாம் பண்ணும்? களிமண் மேலே அழகாக நடந்து போயிட்டு வர முடியுமா? என்ன நடக்கும், என்ன பண்ணும், வழுக்கும். அல்லேலூயா. ஏன் களிமண் பேர் இருக்கிறானா, வழுக்கி விழுவான் அவன். எப்படி? ஆமாம், வலிக்கு என்ன பண்ணுவான், மேலே ஏறுவான் கீழே இறங்கிடுவான், மேலே ஏறுவான் கீழே இறங்கிடுவான். என்னடா அப்படின்னா ஒரு ஸ்டெப் வைப்பான், சறுக்குன்னு கீழே வந்துடுவான். இந்த குழந்தைங்களாம் அந்த சர்வல் மரமாக சர்வல் இப்போ படி மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க பாருங்கள். குழந்தைங்களாம் நீங்கள் பார்க்கலாம் போனால் என்ன செய்யும், ஏறி சருன்னு சறுக்கு மரமா ஏதோ ஒன்று சறுக்குன்னு இறங்கிடும். சருன்னு இறங்கி வரோம் பாருங்கள். சிலருக்கு கோபம் கூட விருன்னு வருது, ஒன்றே பொருன்னு போயிடுறாங்க. நிறைய மாறணும் நம்முடைய வாழ்க்கையில். அந்த சர்க்கல் மரம் பாருங்கள், அதில் ஏறி என்ன செய்யும், குழந்தை விளையாடல, அதை விட அது கூட ஸ்லோவாக தான் போகும். நீங்கள் இதில் ஏறினீங்களாம் போதும் அப்படின்றதுக்குள்ளே கீழே வந்துடுவீங்க. மலை மாதிரி களிமண்ணை போட்டு வச்சுட்டா இப்படி ஏறின அடுத்த செகண்ட் கீழே வந்து நிற்ப, உன்னால் ஏறவே முடியாது. யாரையும் முன்னேறத்துக்கு அவன் விடவே மாட்டான். களிமண் மாதிரி எடுத்து கீழே தள்ளிடுவான். யாருடைய வாழ்க்கையிலும் ஒரு நிலைத்து நிற்கக்கூடிய அனுபவம் இல்லாதபடி போயிடும். அப்படிப்பட்ட ஒரு நிலை இந்த ஜாதிக்கு உண்டு. அந்த ஜாதியினரையும் கர்த்தர் துரத்துறார். அது எதை குறிக்கிறது அப்படின்னா, நாம் தேவனோடு கூட நெருங்க விடாமல், நம்ம தேவனுக்குள்ளே நிலைக்க விடாமல், நம்ம உயர்ந்து போக விடாமல் அடிக்கடிக்கு நம்மை சறுக்குகிறது பாருங்க, நமக்கு தோல்வியை கொண்டு வருது பாருங்க. இந்த விதமான பிசாசின் தந்திரத்தை அழிக்கக்கூடியவர்களாய் உங்களையும் என்னையும் ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகிறார். அல்லேலூயா. நம்ம சறுக்கி விழக்கூடாது. இன்னொரு பக்கம் பாருங்க, பின்மாற்றமான நிலைக்குள்ளே நம்ம என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. அல்லேலூயா. நான் வேகமாக மேலே போயிட்டு தொப்புன்னு கீழே விழுந்தனா எப்படி இருக்கும்?
இல்லை. ஆனால் அதே நான் பொறுமையாக போயிட்டு வந்தேன்னு வச்சுங்க, கீழே விழுவனா விழமாட்டேன். சில பனைமரம் ஏறுவாங்க, தென்னை மரம் ஏறுவாங்க. ஏறும்போது பார்த்திங்கன்னா சிலர் அப்படியே சடசடன்னு மேலே ஏறுவாங்க, சிலர் பொறுமையாக ஏறுவாங்க. சில தென்னை மரத்தை சூப்பராக, பனை மரம் கூட ஓரளவுக்கு என்ன பண்ணிடலாம், ஏறிடலாம். அதில் கொஞ்சம் இது மாதிரி இருக்கும். தென்னை மரம் வழுக்கும், அதில் சூப்பராக ஏறுறாங்க. சிலர் கையை பிடிச்சிட்டு ஏறுறாங்க, காலை வச்சு ஏறுறாங்க, மார்பு அணைச்சிட்டு ஏறுவாங்க, விதவிதமாக ஏறுவாங்க. அதில் சிலர் அப்படியே நடக்கிற மாதிரியே ஏறுவாங்க, ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அப்படி கையை அப்படி பிடிப்பாங்க, காலை மேலே வைப்பாங்க, பார்த்தா நம்ம படியில் ஏறுற மாதிரி இருக்கும். அது ஆச்சரியமாக இருக்கும் இல்லை. சிலர் அந்த மாதிரி ஏறுவாங்க. சிலர் அப்படியே கையை அணைச்சிக்கிட்டே என்ன பண்ணுவாங்க, தேய்ச்சி ஏறுவாங்க இல்லை. அந்த மாதிரிலாம் இருக்குது. ஆனால் இந்த களிமண்ணுடைய அனுபவம் நம்மளை விழத்தள்ளும். நம்ம வாழ்க்கையில் இந்த அனுபவம் என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. அல்லேலூயா. பாவம் செய்ய வைக்கும், கீழே விழ வைக்கும். அல்லேலூயா. அதே போல் வெறும் களிமண்ணை மட்டும் வச்சு ஒரு பாத்திரம் செய்யலான்னு செய்தா அந்த பாத்திரம் எப்படி இருக்கும் தெரியுமா யாருக்காச்சும்? மண்பானை செய்கிறாங்கல்ல, களிமண் எடுத்து மண்பானை செய்தா அந்த நீங்கள் செய்திருக்கீங்களா தெரியல. நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது நான் எடுத்து விளையாடி இருக்கேன் களிமண். ஏன்னா எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் சேம்பர், செங்கல் சூளை போகிற சேம்பர் இருக்கும். அங்கே நாங்கள் அந்த களிமண் போய் எடுத்துன்னு வந்து பாத்திரம் செய்வோம். சொப்புலாம் செய்வாங்கள்ல, சின்ன குழந்தையாக இருக்கும், அது மாதிரி நாங்கள் செய்வோம். அப்படி செய்துட்டு வெயிலில் காய வச்சா வெடிச்சு போய் நிற்கும். செய்யும் போது அழகாக தான் இருக்கும், வெயில் படப்பட என்ன ஆகிடுங்க, ஆமாம், வாயை பிளந்துக்கும். அது அவ்வளோதான். இந்த களிமண் கூட அது வெடிக்காமல் இருக்குன்னா ஒன்றை மிக்ஸ் பண்ணுவாங்க, சவுட்டு மண், அதுக்கு பேர் என்ன, சவுடு. அது பார்த்திங்கன்னா நாட்டு சக்கரை மாதிரி இருக்கும், ஒரிஜினல் மண். அதுக்காக வாயில் அள்ளி போட்டுக்க முடியாது. யாராங்களும் ஒரு வேலை, ஐயா தான் நாட்டு சக்கரைன்னு சொன்னாரே அப்படின்னு போய் கொஞ்சம் அள்ளி வாயில் போட்டுங்க, அது உங்கள் விருப்பம், அது உங்கள் விருப்பம், அதுக்கு நான் எந்த தடையும் இல்லை. ஆனால் அந்த மண்ணையும் இந்த களிமண்ணையும் ஒன்றா போட்டு பிசைந்து நல்லா மிதிப்பாங்க. அது அழகாக பிசைந்து அதுக்கு பிறகு அதில் பாத்திரம் உருவாக்குவாங்க பாருங்கள், அது தாங்க நிலைக்கும், அது வெடிக்காது. இதெல்லாம் நான் கவனிச்சிருக்கிறேன், அதுக்காக தான் சொல்ல வரேன். ஏன்னா ஒரு மண்பானை செய்கிற ஒருத்தரை தெரியும், அவங்க எங்கள் வீட்டுக்கு வருவாங்க. அப்போல்லாம் இந்த துணியெல்லாம் கட்டுவாங்களே, விசேஷத்துக்கு வருவாங்க, துணி அயன் பண்ணி கொடுப்பாங்க. எங்கள் அப்பா துணியை துவைச்சி கொண்டாந்து கொடுத்துட்டு போவாங்க. அப்போ நான் பார்த்துருக்கேன். அப்போ இவங்க ஒரு முறை அவங்க வீட்டுக்கு எங்கள் அப்பா என்னை கூட்டிகிட்டு போனார். பார்த்தா அவங்க அந்த திரிகை அதை பார்க்கணுன்னு கேட்டதுனால கூட்டிகிட்டு போனார். அப்போ தான் அவங்க திரிகை அந்த மண் பானை செய்கிறது என்ன பண்ணுறாங்க, ஒரு சக்கரை மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே களிமண்ணை உருட்டி என்ன செய்கிறாங்க, வச்சுட்டு கையை வைக்கிறாங்க. பார்த்தா அது ஒரு குறிப்பிட்ட பானையை பாத்திரமாக என்ன செய்யுது, வருது. அப்போ அந்த மண் அவங்க பிசைகிறாங்க பாருங்கள், அதை கவனித்தோம். அதை கவனிக்கும் போது பார்த்தா அதில் களிமண்ணையும் சவுட்டு மண்ணையும் என்ன செய்கிறாங்க, மிக்ஸ் பண்ணி நல்லா மிதித்து அதில் தான் அந்த பாத்திரம் செய்கிறாங்க. அப்போ நான் அதை கவனித்தேன். சரி, எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையில் நம்ம களிமண்ணாக இருந்தோம். ஒரு காலத்தில் அடிக்கடிக்கு வழுக்கி என்ன செய்துட்டோம், விழுந்தோம் எழுந்தோம். அது அவிசுவாசமான ஒரு சூழ்நிலை, பாவமான ஒரு வாழ்க்கை. அது இனி இருக்கவே கூடாது. இனியும் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும், நிலை நிற்கிற வாழ்க்கையாக இருக்கணும். அல்லேலூயா. நம்ம எந்த காரியம் செய்தாலும் வேகமாக செய்கிறோம், அதுவல்ல, விவேகமாய் செய்யணும். அல்லேலூயா. புத்தியாய் செய்யணும். அல்லேலூயா. அதாவது ஞானம் என்பது கட்டளையிடும். இப்போ இந்த டேபிள் இருக்கு இல்லையா, இந்த டேபிளை செய்வதற்கு ஞானம் சொல்லும், போய் மரப்பலகையை கொண்டு வா. ஞானம் என்ன செய்யும், கட்டளையிடும். இந்த ஞானம் கட்டளையிட்ட உடனே மரப்பலகையை கொண்டு வந்துடுவோம். அடுத்தது அறிவு சொல்லும், அதை கட் பண்ணு. அதை என்ன செய்ய, கட் பண்ணு. சைஸ் எடுத்தியா, எடு சைஸ் எடு, கணக்கு பண்ணு, எவ்வளோ அகலம் வேணும், எவ்வளோ நிகழம் வேணும், இது அறிவு. அடுத்தது கட் பண்ணி முடித்த உடனே ஞானம், அறிவு, புத்தி. இந்த புத்தி சொல்லும், டே சொர்னு இருக்கு போடுறா, அதை கொஞ்சம் எளி, அழகாக இருக்கும். இது என்ன பண்ணும், எளிக்க சொல்லும், இதை செதுக்கு அப்படின்னும். அந்த வடிவமெல்லாம் ரெடி பண்ணி செதுக்கினதுனால தான் இந்த இடத்துலாம் கையை வச்சா கீரல, இல்லைன்னா இது அறுத்துரும் கையை வச்சாக்கா. ரெண்டாவது மேலே பாருங்கள், அவ்வளோ ஷைனிங்காக இருக்குது, அழகாக இருக்குது. அப்போ என்னென்னா ஞானம், அறிவு, புத்தி, இது மூணும் ஒன்றா இணைஞ்சிடுச்சு. அடுத்துதான் ஒன்று இருக்குது, என்னதுங்க, விவேகம். என்னது, விவேகம். இந்த விவேகம் மட்டும் நமக்கு இல்லைன்னா நான் பழையாரிட நான் என் வரல அறுத்துக்கிறேன். அதை எடுத்துன்னு வாடா, நான் உடச்சி போடுறேன். அதை இங்கே கொண்டு வந்து வைடானாக்கா அதை கீழே போட்டுறேன். இதுக்கு காரணம் என்ன, வேகம் இருக்குது, நான் இல்லை.
விவேகம் இல்லை. அல்லேலூயா. இப்போ புரியுதுங்களா? ஞானம், அறிவு, புத்தி, விவேகம். இந்த புத்தி தாங்க அழகுபடுத்தும். புத்தி உள்ள ஸ்திரியோ தன் வீட்டை, நிறைய அப்படியே போனால் கிளை கிளையாக போயிடலாம். வீட்டை கட்டுகிறாள். புத்தி இல்லாதவளோ, புத்தி இல்லாதவங்கள என்ன சொல்லுவாங்க? புத்தி இல்லைன்னா அவன் எப்படி இருப்பான்? என்னங்க புத்தி இல்லாதவன் எப்படி நடந்துப்பான்? பைத்தியக்காரன். அதனால தான் மென்டல்னு சொல்கிறாங்க இல்லையா? அவனுக்கு என்ன இல்லை? புத்தி இல்லை. அவன் திடீர் துணி என்ன செய்வான்? கிழிப்பான். தலையை வாடுறான்னா தலை சொன்னிங்கன்னு இருப்பான். ட்ரெஸ் போடுறான்னா கட்டி போட்டு ஓடுவான். சாப்பிட்றான்னா மண்ணு கூட அள்ளி சாப்பிடுவான். ஏன்னா அவனுக்கு என்ன இல்லை? புத்தி இல்லை. அப்போ நமக்கு என்ன இருக்குது? புத்தி இருக்குது. நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கணும்? அழகாக இருக்கணும். அல்லேலூயா. அப்போ அந்த அழகு நம்முடைய வாழ்க்கையில் கூடணும் அப்படின்னா நமக்கு ஆவியானவருடைய துணை வேணும். அல்லேலூயா. அப்போ தான் விழாமல் நம்மளை என்ன செய்ய முடியும்? காத்து கொள்ள முடியும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, ஆவியானவர் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இருந்துட்டார்னா அவன் வாழ்க்கை அழகாக மாறிடுங்க. ஆனால் அவர் போயிட்டார்னா அசிங்கமாக போயிடும். அதான் சில நேரத்தில் ஆவியானவர் இருக்கிறார் நினச்சிட்டே நம்ம இல்லாத வேலைலாம் பண்ணிகிட்டு இருப்போம். அவர் போய் 10 வருஷம் ஆயிருக்கோம். ஆனால் நம்ம இருக்கிறார் நினச்சிட்டு எல்லாம் ஆட்டம் பாட்டெல்லாம் பண்ணுவோம். கடைசியில் திரும்பி பார்த்தா ஆளை காணும் தேடுவாங்க. காரணம் என்ன தெரியுமா? அதான் இதில் இன்னொரு பாயிண்ட் இருக்குது, நான் அதுக்கு வரேன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, எந்த நிலைமையில் நீ இருந்தாலும் நீ ஏழையாயிரு பணக்காரனாயிரு, ஆனால் விழுந்துடாத. எதில் விழுந்துடக்கூடாது? பாவத்தில். அல்லேலூயா. உனக்கு முன்னாடி இருக்கிற அந்த களிமண்ணை என்ன செய்? எடுத்து போட்டுரு. வேணாம், அது இருந்தால் நீ சர்க்கிள் தான் பண்ணிகிட்டு இருப்ப. வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது. உனக்குள்ள தேவன் விரும்பாத அசுத்தமான ஜாதி இருக்கு பாரு, அதை தூக்கி தூர போடு. அல்லேலூயா. அப்போ இந்த ஜாதி யாரு? கிர்காசியர். இவங்க நம்ம வாழ்க்கையில் என்ன செய்யக்கூடாதுங்க? வரக்கூடாது. அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, வேதம் சொல்லுகிற லூக்கா 8:13 பின்மாற்றமாய் போகிற ஒரு அனுபவம். மத்தேயு 11:6 சிலர் பார்த்தீங்களா ஊழியத்தை விட்டு தேவ அன்பை விட்டு ஓடுகிற ஒரு அனுபவம். நம்முடைய வாழ்க்கையில் அந்த பின்மாற்றத்துக்கு இது ஏதுவான காரியங்களை என்ன செய்யக்கூடாது? இடம் கொடுக்கவே. கொஞ்சம் வாசிங்க, லூக்கா 8:13 வாசிங்க. கற்பாறையின் மேலே விதைக்கப்பட்ட வசனம் கேட்கும் போது அவங்க எப்படிப்பட்ட மனிதராக இருக்கிறாங்க? சந்தோஷமா ஏற்றுக்கொள்றாங்க. ஆயினும் அவங்க வேர் கொள்ளாதனால, ஆமாம், கொஞ்ச காலம் மாத்திரம் விசுவாசத்தில் இருப்பாங்க, சோதனை காலத்தில் பின்மாற்றமாய் போய் விடுவாங்க. அல்லேலூயா. ஞானசானம் முக்கும் போது எல்லாத்தையும் முடிச்சிட்டான்னு நினச்சேன். அவன் டம்புடிச்சு இருந்துக்கிறான் அவ்வளோ நேரம். எங்க தொட்டியில் எதையும் கொடுக்கல. நான் நினச்சேன் அவன் எல்லாத்தையும் உள்ளே விட்டான் போது தண்ணிக்குள்ளே நினச்சா, அவன் டம்புடிச்சு ஏந்து வந்துக்கிறான். அதனால தான் பாவத்தை என்ன செய்ய முடியல, அவனால் வேட முடியல. நாங்கள் யாரும் ஞானசான தொட்டியில் டம்புடியெல்லாம் சொல்ல மாட்டோம். சும்மா மூக்கை மட்டும் அழுத்தி காண்பேன், உள்ளே தண்ணிப்பேன். அங்கே மற்ற இடத்தெல்லாம் கொடுக்குறாங்க பார்த்தேன். எதுவும் சோட்டத்தில் அப்படியே முக்கி எடுக்கிறாங்க கபால்னு. ஒரு குழந்தைக்கு ஒரு ஐயரு ஞானசானம் கொடுத்தார், நான் பார்த்தேன் யூடியூப்பில். அந்த குழந்தைக்கு அப்படியே வந்தால் பாட்டு பாடிக்கினே இருக்கிறாங்க. பார்த்தா அப்படி தூக்குனார், இப்படி பண்ணார். பார்த்தா டப்புன்னு தண்ணியில் முக்கினார், இடுப்பூரில் முக்கினார், அடுத்து முக்கினார், மார்பேரில், 3வது முக்கினார். அவ்வளோதான், 3வது முக்கு ஃபுல்லாக உள்ளே போய் வெளியே வருது. குழந்தை மூக்குக்கு பிடிக்கவே இல்லை. அது கொஞ்ச நேரம் கத்திச்சு, அவ்வளோதான், சரியாக போச்சு. தண்ணி போச்சா போலியா அது நமக்கு தெரியாது. நானும் யோசித்தேன், சிலலாம் டம் பிடிக்கவே என்ன செய்யக்கூடாது, ஒரு தொட்டியில் போட்டு ஒரே முக்கி எடுத்துடணும். அந்த திணறலே பாவம் எல்லாம் என்ன செய்திடணும், அப்படின்ற மாதிரி என்ன செய்யணும், அவனுக்கு ஞானசானம் கொடுக்கணும். சிலருக்கு நான் அப்படி மூக்கைப்பொடி கண்ணைப்பொடின்னு சொன்னதுனால தான் என்னவோ தெரியல, வலிக்கு போயிட்டாங்க, வழி விலகி போயிடுறாங்க. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையில் பின்மாற்றமான நிலை வரக்கூடாது, நிலைத்திருக்கணும். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் உங்களோடு இருப்பார், நீங்கள் அவரை விட்டீர்களே ஆகில். எங்கே இருக்குது அந்த வசனம்? பைபிளில் தான் இருக்குது. 2 நாளாகமோ 15ஆம் அதிகாரம் 2வது வசனம், 1-2 நினைக்கிறேன், வாசிங்களேன். அசரியாவின் மேல் இறங்கினபடியினாலே
அவன் வெளியே ஆசாவுக்கு எதிரே புறப்பட்டு போய் அவனை நோக்கி, ஆசாவே, யூதா பெஞ்சமின் கோத்திரத்தின் சகல மனுஷரே கேளுங்கள். நீங்க யாரோடு கூட இருக்கணும்? நீங்க கர்த்தரோடு இருந்தால், அவர் உங்களோடு, ஆமா, ஃப்ரெண்டோடு இருந்தால், ஊர் சுத்தி திரிந்தால், நீ செல்போனும் கையுமாய் இருந்தால், நான் சொல்ல என் பைபிள் அந்த மாதிரி இருக்கு, அதை சொல்ல வரேன். கர்த்தர் உங்களோடு இருப்பார், அப்படியே எழுதிருக்க. நீ கர்த்தரோடு இருந்தால் அவர், நீ அவர் கூட நட, அவர் உன் கூட நடப்பார். ஹல்லேலூயா. சரி, கர்த்தரோடு இருந்தால்னா என்ன அர்த்தம்? எப்படி இருந்தா இருக்கலாம்? இரவும் பகலும் வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். நீ கர்த்தரோடு நடந்தீனா வேதத்தை வாசிப்ப, நீ ஜெபிப்ப, உனக்குள்ள ஒரு வைராக்கியம் எழும்பும். பரிசுத்தத்தை மட்டும் நீ என்ன செய்வ? ஃபாலோ பண்ணுவ. பாவத்துக்கு இடம் கொடுக்கவே. இங்கே வந்தால் அப்படியே சும்மா பரலோகம் இறங்குதுங்க. அப்படி ரோட்டில் பார்த்தாக்கா அப்புறம் அக்கினி இறங்கி அப்படியே நரகத்துக்கு போயிடுதுங்க. நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கு? நம்மை நாம என்ன செய்யணும்? ஆராய்ந்து பார்க்கணும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, நமக்குள்ளே என்ன வந்துடக்கூடாது? பாவம் வரக்கூடாது. காத்துக்கணும், உஷாராக இருக்கணும், எச்சரிக்கையாக இருக்கணும். அதான் நான் அடிக்கடிக்கு சொல்லுவேன், நம்ம எந்த பாவத்தில் விழுந்தோமோ அந்த பாவம் தான் நம்மக்கிட்ட போராடும். அதில் நம்ம எச்சரிக்கையாக இருந்துக்கணும். அல்லேலூயா. மூன்றாவதாக இந்த காரியம் சொல்லி நான் முடிச்சிடறேன். மூணாவது பேர் என்ன? எமோரியர். எமோரியர் என்று சொன்னால் மலை மேல் வசிப்பவர்கள் அப்படின்னு அர்த்தமா. மலை மேலே வசிப்பவர்கள் அப்படின்னா என்ன தெரியுமா? மேட்டிமை, பெருமை, தன்னைத்தான் உயர்த்தி கொள்ளுகிற ஒரு அனுபவம், இதெல்லாம் அவங்களுக்குள்ள வந்துடும். நான் அடிக்கடி கொண்டு சொல்லுவேன், நீங்கள் மட்டும் என் கூட இருங்க, வேற யாரும் எனக்கு வேண்டாம். அல்லேலூயா. அப்போ நாங்கள் நீ உண்மையாக நடந்தீன்னா உன்னை எல்லாரும் பகைப்பாங்க. ஆனால் நீ கர்த்தருக்காக வாழும்பொழுது உலகம் பகைக்கிட்டும், கவலைப்படாத. ஆனால் அவன் கூட கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் உன் கூட இருந்தால் போதும். ஆனால் நீ உனக்கு எவ்வளோ வந்தாலும் நீ அடங்கி வாழ்ந்து பாரு, அமைதியாக வாழ்ந்து பாரு, பொறுமையாக வாழ்ந்து பாரு, தாழ்மையாக வாழ்ந்து பாரு. கர்த்தர் இன்னும் உன்னை என்ன செய்வார்? மேலே மேலே உயர்த்துவார். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, அப்போது எமோரியர் அப்படின்னா என்னதுங்க? மலை மேல் இருக்கிறவன். இப்போ மலை மேல் வசிப்பவர்கள்னா மேட்டிமை, பெருமை. லூக்காவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 11 சொல்லுகிறது. லூக்கா 14:11, தன்னைத்தான் உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிறவனும் உயர்த்தப்படுவான். உயர்த்துகிறவன் தாழ்ந்தி போகிறானா? தாழ்ந்தி போகிறவன். ஒரு வீட்டில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்கிறோம், சண்டை நடக்குது. நீயா நானா சண்டை நடக்குதுன்னு வச்சுங்க. விஜய் டிவியில் நீயா நானா மாதிரி நம்ம அங்கே பார்த்துட்டீங்க. நீயா நானா இருந்தால் உருப்படுமா வாழ்க்கை? உருப்படாது. அங்கே யார் ஒருத்தர் விட்டு கொடுக்குறாங்களோ அந்த வாழ்க்கை என்ன செய்யப்படும்? கட்டப்படும். நீயா நானான்னு சண்டை போட்டோம்னா குடும்பம் உருப்படுமா? உருப்படாது. நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யணுங்க? தாழ்ந்து போய் பாருங்களேன், விட்டு கொடுத்து பாருங்களேன், கர்த்தர் என்ன செய்வார்? உயர்த்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தெய்வ பிள்ளையே, நம்மளை யார் பார்க்கிறாரு? கர்த்தர் பார்க்கிறாரு. வேஷமாகவே மனுஷன் திரிகிறான், விருதாவாகவே சஞ்சலப்படுகிறான். ஆஸ்தியை அவனியில் மலை போல குவிக்கிறான், ஆனாலும் யார் அதை வாரிக்கொள்வார் அறியாமல் இருக்கிறான். உலக முழுவதையோ நீ ஆதாயமாக்கினாலோ, உலக முழுவதையோ நீ ஆதாயமாக்கினாலோ, உந்தன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினாலே லாபம் ஒன்றும் உனக்கில்லையே, லாபம் ஒன்றும் உனக்கில்லையே. பொல்லாத காலம் இது, பொல்லாத காலம், பொல்லாத காலம்
பொல்லாத காலம் புவி வாழ்வு மனிதனின் நிலையில்லா வாழ்வென புரியாத மனிதனோ தெரியாமல் வாழ்கிறான். பொல்லாத காலம் இது பொல்லாத காலம், பொல்லாத காலம் இது பொல்லாத காலம். பாவத்தின் சம்பளம் மரணமே, தேவ கிருபையோ நித்திய ஜீவனே. பாவத்தின் சம்பளம் மரணமே, தேவ கிருபையோ நித்திய ஜீவனே. வா வா ஓடிவா இயேசுவிடம் ஓடிவா, வா வா ஓடிவா இயேசுவிடம் ஓடிவா. பொல்லாத காலம் இது பொல்லாத காலம், பொல்லாத காலம் இது பொல்லாத காலம். புவி வாழ்வு மனிதனின் நிலையில்லா வாழ்வென புரியாத மனிதனோ அறியாமல் வாழ்கிறான். பொல்லாத காலம் இது பொல்லாத காலம், பொல்லாத காலம் இது பொல்லாத காலம். அல்லேலூயா. ஒரு மனுஷன் இந்த உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, இந்த உலகம் முழுக்க நீ ஆதாயப்படுத்தலாம், ஆனால் ஆத்துமாவை என்ன செய்திடாத, நஷ்டமாக்கிடாத. பணம் வந்தாலும் சரி, பணம் இல்லைனாலும் சரி. அதுதான் பவுல் எழுதுறாரு, எனக்கு வாழ்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியும். அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு வாழ்க்கையை வாழ தெரியணும். ஒருவேளை கஞ்சி இருக்கா, அன்றைக்கி கஞ்சி கிடச்சிச்சின்னா அதுக்கும் சந்தோஷமாக என்ன பண்ணணும், சாப்பிடணும். பிரியாணி கிடைக்குதா, அதையும் சந்தோஷமாக சாப்பிடணும். இல்லை இல்லை எனக்கு இதுதான் வேணும்னு என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. அல்லேலூயா. கிறிஸ்துவின் அன்பு நமக்குள்ளே இருந்தால் எல்லாத்தையும் என்ன செய்யும், சகிக்கும். அல்லேலூயா. அன்புக்கு என்ன கிடையாது, பொறாமை கிடையாது. அல்லேலூயா. அப்போ தேவனோடு நடந்தால் நமக்குள்ளே என்ன உண்டாயிடும், தேவனுக்குள்ளே இருந்தால், தேவனோடு நடந்தால் பெருமையே வராது. பெருமை வந்தால் எருமை தான் மேய்க்கணும். சரியா? நமக்குள்ளே என்ன இருக்கக்கூடாது, பெருமை வரவே கூடாது. என்ன உண்டாயிடக்கூடாது, பெருமை. இப்போ 3 காரியம் தான் முடிச்சிரு, அவ்வளோதான். முதல்ல என்ன பார்த்தோம், ஏத்தியர். 2வது கிர்காசியர். 3வது எமோரியர். ஏத்தியருடைய சுபாவம் என்ன, பயங்கரமானவனா, எல்லாரையும் பயப்படுத்துகிறவனா இருப்பான். 2வது கிர்காசியர், அவன் எப்படிப்பட்டவன், வழிக்கு போகிற அனுபவம். அல்லேலூயா. பின்மாற்றமான நிலை அது நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. 3வது எமோரியர், என்ன இருக்கக்கூடாது, பெருமை. அல்லேலூயா. என்ன வரக்கூடாது, பெருமை. அல்லேலூயா. ஆமாம், நம்ம தங்கச்சிங்க கூட இங்கே நிறைய பேர் பார்க்குறோம், கொலுசு மாட்டிங்குது, 1/2 கிலோ 1 கிலோலாம் தெரில. என்ன இருக்குது, திடீர்னு நடந்து போகும்போது சலுக்குன்னு சத்தம் கேட்டுக்கினே போவோம், திடீர்னு பார்த்தா காணும், எங்கேயோ வழங்கி ஊன்ட்டுக்குது, அது சத்தத்தை என்ன பண்ணிக்குது, வழிக்கு விழுந்துட்டுக்குது. அல்லேலூயா. என்ன இருக்கக்கூடாது, வாழ்க்கையில் பெருமை இருக்கக்கூடாது. இந்த 3 சுபாவம் நம்மக்கிட்ட வரவே கூடாது. ஏன்னா நம்ம யாருக்குரியவங்க, கர்த்தரோடு வாழ்ந்த அவர் நம்மோடு கூட இருப்பார், கர்த்தர் நம்மை நடத்துவார். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, இப்படி நடந்துக்கிட்டால் அவருடைய கிருபை நம்ம மேலே இருக்கும். அந்த கிருபை நம்மளை விட்டு என்ன செய்யாது, விலகாது. எழும்பி நிற்கலாமா?